எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் இன்று ஒரு இறைவார்த்தை. இந்த வார்த்தையில் நேற்றைய தினத்தில் நேற்றைய முன்தினம் நீங்கள் கேட்டிருக்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 28 முதல் நாம வாசித்து வருகிறோம். 2 பேருக்கு பிசாசு பிடித்திருந்தது. 2 ஆண்கள். அவர்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள், வேதனைப்பட்டார்கள் என்று நம்ம அந்த வேத பகுதியிலிருந்து புரிகிறது. ஆனால் அவங்க ஒரு வார்த்தை சொன்னார்கள், தேவகுமாரனே, இயேசுவே, ஏன் பாங்க வந்தீங்க? ஏற்கனவே நாங்கள் வேதனையில் இருக்கிறோம், ஆனால் நீங்கள் என்னை வேதனைப்படுத்துறீங்களே என்று சத்தமாக கூப்பிட்டாங்க. அடுத்த வார்த்தை இது வேற மத்திய மார்க்கில் மற்ற இடங்களில் வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கும். 30வது வசனம் பாருங்கள். அவர்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. இவங்க 2 பேருக்குள்ள பிசாசு பிடிச்சிருக்கு. 2 பேருக்குள்ள. அப்போ பிசாசு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. பிசாசு யாரு? கடவுளுக்கு விரோதமானவன். இப்போ கடவுளுக்கு விரோதமான பிசாசு என்ன பண்ணுவான்? மக்களை மனுஷனுக்குள்ள புகுந்து வேதனைப்படுத்துவான். இப்போ இவன் அந்த பாடுபட்டு வேதனைப்பட்ட நிலையில அந்த அவன் கூப்பிட்ட நிலையோடு அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் தூரத்தில் அநேகம் பன்றிகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அது வேலையை செய்யுது. அந்த பிராணிகள் அது வேலையை செய்யுது. பிசாசு பிடித்தவன், பைபிளே சொல்லுது, பிசாசுகள் நீர் எங்களை துரத்துவீரானால். அப்போ தெரிஞ்சு போச்சு, பிசாசுக்கு தெரியும் ஆண்டவர் பிசாசை துரத்த முடியும். நீ துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். அப்போ பிசாசுகள்னே சொல்லியிருக்கு. பிசாசு பிடித்தவனுக்குள் பிசாசே சொல்லுது, எங்களை நீங்க துரத்த தான் போறீங்க, நல்லா தெரியுது, ஆனா ஒண்ணு செய்யுங்க, அதோ பன்றி இருக்க, அந்த பன்றி கூட்டத்துல போகும்படி உத்தரவு. ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டாரா? பிசாசு வார்த்தையை கேட்டாரா? இல்லை பிசாசை அதட்டி விரட்டினாரா? என்னன்னா அடுத்த நாளை தினத்திலே பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.